ஊரில் நன்றாக வாழ்வோரின் குடும்பங்களை பிரித்து மகிழ்வதில் கில்லாடி பெண்தான் சங்காளி. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது என்பது பழமொழி என்றால், சங்காளி புகுந்த வீட்டில் பங்காளி சண்டை தீராது என்பது புதுமொழியாக இருந்தது. கணவனை இழந்த அம்மாயிக்கு 4 ஆண் குழந்தைகள். 4 பேரும் திருமணமாகி ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்தனர். உறவுக்காரியான வயதான பெண் சங்காளியை வீட்டு வேலைக்கு உதவ வேலையில் சேர்த்து கொண்டனர். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். சங்காளி தன்னுடன் இட்லி மாவு ஆட்ட உதவி கொண்டிருந்த அந்த வீட்டின் 4வது மருமகளான சிவந்தியின் மனதை கலைக்க ஆரம்பித்தாள். உன் முக லட்சணத்துக்கு இதைவிட ஒசத்தியான இடத்துக்கே ஒன்ற அப்பங்காரன் கட்டி கொடுத்துருக்கலாம். ஒரே பையனா இருக்கிற வீட்டுக்கு கட்டி கொடுத்துருந்தா சொத்தை பங்கு பிரிக்க வேண்டிய வேலையே இருக்காது. உனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கே சொத்து பூராவும் சொந்தமாக இருக்கும். இந்த வீட்டில் 1 2 4 பெத்து போட்டுட்டா ஒன்ற மாமியா. பந்திக்கு பண்ணுற மாதிரி 3 வேளைக்கும் அண்டாவை வச்சு சோறாக்குற வேலை தினமும் சரியாக இருக்கும். ஒரு வேலைக்காரிக்கு பதிலாக வேலைக்காரி மாதிரி தான் நீயும். அப்புறம் எங்கே போய் மற்றது நடக்கும்? புருஷன் கூட போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசலாம்னா உன்னால் முடியவா போகுது? ஆசைப்பட்ட நேரத்துக்கு அனுபவித்து வாழணும்னா தனி கொடுத்தனம் போனால் தான் முடியும். அதுக்கு ஒன்றரை வீட்டுக்காரன் ஒத்துக்கவா போகிறான் என்றான். அவனைத்தான் முதல்ல வந்த சிரிக்கி, அவன் அண்ணங்காரன் பொண்டாட்டி சிங்காரி தான் சொல்கிறத தலையாற்ற பொம்மை மாதிரி கேட்க வச்சிருக்காளே. இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சிவந்தி. நீ என்னத்தா சொல்லுற என்றான். நானும் ஒன்றை சின்னத்தா மாதிரி தான் சொல்கிறேன். ஒன்றை புருஷங்கனோட அண்ணன் செங்கையன் பொண்டாட்டி சிங்காரி இருக்காளே, அவ தான் மற்ற 3 கொழுந்தனார்களையும் விதவிதமாக பலகாரத்தை செஞ்சு போட்டு மயக்கி வச்சிருக்கா. அவள் எந்திரினா எந்திரிப்பானுங்க, உட்காருனா உட்காருவானுங்க. பெத்தவ சொல் பேச்சு கூட கேட்க மாட்டாங்க. அவ எங்கே பேச போகிறா ஊமச்சி? அதுலேயும் ஒன்றரை வீட்டுக்காரன் இருக்கானே சிங்கன், அவன் அவளை அண்ணின்னு கூப்பிடாம அம்மானு தான் கூப்பிடுவான். அவள் கல்யாணம் ஆகி வரப்போது அவனோட ஆத்தா கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருந்தானா பார்த்துக்கோவேன். அப்புறம் அண்ணியோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவான். புதுசாக யாராச்சும் பார்த்தா ஒன்றரை மவனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி போடுவாளாக்கும் சிங்காரி. எல்லாமே நடிப்பு தான் பார்த்துக்க. அப்போதானே மாமியாளுக்கு அப்புறம் சொத்து பூராத்தையும் அவள் பேருக்கு எழுதி வாங்கிக்கலாம். உன்னை பொண்ணு பார்த்தப்ப அவள் சரின்னு சொன்னதுனால தான் ஒன்றரை புருஷன் உன்னை கட்டிக்கிட்டானா பார்த்துக்கவேன். இந்த வார்த்தை சிவந்திக்கு பிடிக்கவில்லை. பகலில் மட்டுமல்லாது இரவிலும் தனி அறையில் தனியாக கணவனுடன் பேசும் சந்தர்ப்பம் அடிக்கடி கூட்டு குடும்பத்தில் வாய்ப்பதில்லை எனும் வருத்தம் அவளிடம் எப்போதும் உண்டு. இன்று சிங்காரி தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாலும் பிறந்த வீட்டில் கணவனுடன் தங்கியதாலும் சிவந்திக்கு சிங்கனுடன் தனிமையில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. தனிமையால் மனைவியை தொட வந்தவனை தடுத்தாள். முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு போர்வையால் தன்னை முழுமையாக போர்த்தியபடி திரும்பி படுத்து கொண்டாள். நடு இரவாகியும் தூங்காமல் படுக்கையில் கணவன் அமர்ந்து கொண்டு இருந்ததால் மனமிறங்கி திரும்பி அணைத்தவள், நான் ஒன்று கேட்டா கோவிச்சுக்க மாட்டீங்களே என்றால் கொஞ்சலாக. கேளு என்றான் சிங்கன். என்ன, உங்களுக்கு பிடிச்சதால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்கள் அன்னிக்கு பிடிச்சதாலையா என்று கேட்டான். சிங்காரி அம்மாவை சொல்றியா என்றான். ஆமாம், அவளைத்தான் சொன்னேன். கோபத்தை வரவழைத்து பேசியவளின் கன்னத்தில் சற்றும் யோசிக்காமல் அறைந்தான் சிங்கன். வழி தாங்க முடியாமல் தேம்பி அழுதாள் சிவந்தி. அவள் சொன்னதுக்கே கட்டுன பொண்டாட்டின்னு பார்க்காம அரைஞ்சு போட்டீங்களே, மற்றதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க என்றாள். மற்றதுனா என்னடி கழுத என்று மறுபடியும் அறைய முற்பட்ட போது எதிர்த்து கணவனது கைகளை பற்றி தடுத்தவள் கதவை திறந்து வெளியே திண்ணையில் போய் பாய் விரித்து படுத்து கொண்டாள். வேறு ஏதும் விபரீதம் நடந்து விடாமல் இருக்க விடியும் வரை உறங்காமல் மனைவிக்கு காவல் இருந்தான் சிங்கன். நடு இரவில் தாய் அம்மாயி
எழுந்து வந்து ஜாடையில் கேட்க புழுக்கம் தாங்க முடியாமல் வெளியில் படுத்திருப்பதாக பொய் சொன்னான். அன்று இரவு நடந்த வாக்குவாதத்தால் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. சிங்கனும் சிவந்தியும் நடந்து கொள்ளும் விதத்தால் அவர்களுக்குள் ஊடல் ஏற்பட்டுள்ளதை கண்டுபிடித்து விட்டால் தந்தை வீட்டிலிருந்து வந்த சிங்காரி சிவந்தி என்று கூப்பிட்டாள். என்ன என்று ஒருமையில் முகத்தை வெடுக்கென திருப்பியவாறு கேட்டால், கோபமா? ஆமா. என்ற மேலையா என வருத்தத்துடன் கேட்டாள் சிங்காரி. ஆமாம் என்றாள் அழுத்தமாக சிவந்தி. சுந்தரியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி நான் நினைக்கல. மாமியார் ஸ்தானத்தில் இருந்து மருமகளைத்தான் நினைச்சேன். ஏன்னா சிங்க என்னோட முதல் பையன். அவன் பால் குடிக்கிற வயசுல நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ்க்கப்பட்டேன் என்ற மாமனார் போனதுக்கப்புறம் ஊமையான மாமியாவால் பசங்களை வச்சு சோறாக்கி போட்டு வாழ முடியாமல் அவங்க அண்ணாவோட பொண்ணு என்ன தன்னோட முதல் பையனுக்கு கட்டி வச்சுட்டு மணவரையில் வாழ்த்துற போது மற்ற 3 பசங்களையும் கூட நிறுத்தி இவனுங்க உன் குழந்தைங்கன்னு என் கையை பிடிச்சி அவங்க கையோடு இணைச்சி ஜாடையில் என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதனாலேயே குழந்தை பெற்றுக்காம அவங்க சந்தோஷமே என்ற சந்தோஷம்னு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லு என்ற பேச்சை ஒன்றை புருஷன் கேட்கறது தப்பா? இப்போவும் சொல்கிறேன், நான் அவங்க 3 பேருக்கும் யசோதை தான். உன்னோட மனசை நான் ஊருக்கு போன 2 நாளில் யாரோ கூனி கைகேயி மனசை கலைச்ச மாதிரி குசலம் வச்சு குடும்பத்தை கெடுக்க கலைச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவங்க நாசமாக தான் போவாங்க என கூறி நிறுத்தியவள் சக்காளியை நெருப்பாக பார்த்தபோது அவள் தலை குனிந்தாள். சிங்கனோட சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். எல்லா சொத்தையும் 1.5 பேருக்கு வேணும்னாலும் எழுதி வச்சிட சொல்லி அம்மாயிக்கிட்ட சொல்லுறேன். ஆனால் இந்த குடும்பம் மட்டும் நான் சாகிற வரைக்கும் பிரிஞ்சு போக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் மணவரையில் என்னோட மாமியாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பொணவரைக்கு போகிற வரைக்கும் அந்த படைச்சவனே வந்து சொன்னாலும் சத்தியத்தை மீற மாட்டேன் சொன்னவள் மீண்டும் கண்ணீர் விட்டாள். சிவந்திக்கு சிங்காரியின் வார்த்தைகளின் உறுதித்தன்மையால் பதில் பேச இயலவில்லை. இதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவந்தியின் 10 வயது மகள் ரயி தனது தாய் மடியில் அமர்ந்திருந்தவள் கீழிறங்கி பெரியம்மா சிங்காரி மடியில் போய் அமர்ந்து கொண்டாள். குசலம்னு சொல்கிறாங்களே, அது என்ன சங்காளி பாட்டி என சிறுமி ரயி கேட்டாள். அதுவா, அது நல்லா வாழுற குடும்பத்தில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறது தான் என உண்மையை சொல்லிவிட்டாள். அதை எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? ஏன்னா இந்த குடும்பத்தில் இருந்து உங்களை பிரிக்கணும் என்றாள் ரயி. ஒரு சிறுமியிடமிருந்து இப்படிப்பட்ட பெரிய வார்த்தை வருமென சற்றும் நினைத்து பார்க்காத ஒரு சிறுமியே தன்னை குசலக்காரி என புரிந்து கொண்டு விட்டாளே எனும் வருத்தம் மேலோங்க சங்காளி விக்கித்து தலைகுனிந்து மௌனத்தையே பதிலாக்கி நின்றாள்.